ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ட்ராமாவோட எபிசோட் 9 and 10 தாங்க பார்க்க போறோம். இதுக்கடுத்து 11 and 12 2 எபிசோட் தான் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாமளும். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம எதோட விட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் இருந்திருக்கு. அதாவது அவங்க காலேஜ் படிக்கிற சமயத்துல அந்த பர்சன் இப்போ ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருக்காங்க. அவங்க இவங்களோட டிராமாக்கு கேமியோ பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினையும் காப்பாத்த இதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இவன் தான் அந்த எக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுபின் இதுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் ஜெயாவது சும்மா இருக்கலாம், அதுக்கு பதிலாக ஒப்பா ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஆக்டரை கூப்பிடுறாங்க. இது சுத்தமா நம்ம சுபினுக்கு பிடிக்கவே இல்லை. மேல இருந்து அந்த இது விழுந்ததுல இவருக்கு கைக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். உடனே நம்மளோட ஜியாவே கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல ஜியா வந்து கேட்பாங்க, நீங்க கேமியோ தான் பண்றீங்க, இப்ப வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது ஏர்லியா செட்டுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க ஒரு 3 சீனுக்கு தான் வருவீங்க, 2 நாள்ல ஷூட்டிங் முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறப்ப நான் உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். நம்ம பிரேக்கப்க்கு அப்புறமாக என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எகைன் பேட்சப் ஆகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமெல்லாம் பிடிச்சி கொஞ்சுவாங்க. இதை பார்த்துட்டு சுபின் வந்துட்டு, டைரக்டர் ஜியா நம்மளுக்கு ஒர்க் இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வருவாங்க. வெளியே கூப்பிட்டு வரப்ப என்ன ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க, ஜெலஸ் எல்லாம் ஆகல, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜியாவோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாரா, இன்னும் புதுசா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு போறத அந்த ஆக்டரும் பாக்குறாரு. அவருக்கு புரியுது, ஓகே இவங்க 2 பேருக்குள்ளதான் என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மேபி சுபின் தான் ஜியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லவ் அப்படிங்கிறது அந்த ஆக்டருக்கும் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியலங்க. அதுக்கப்புறம் எகைன் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக எல்லாருக்கும் இப்ப நான் வந்து பிரேக் டைம் கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆக்டர். சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துல இந்த டிராமால வந்து இவர் கேமியோ பண்ற இந்த ஃபேமஸான ஆக்டர், அதுல இவங்க தான் டைரக்டர் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒப்பா இதுக்கு இவ்வளோ பெரிய போர்டு இருக்கு, ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க டிராமால கேமியோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட். சாரி இங்க டிராமான்ட்டே வருது, நாமளும் டிராமா எக்ஸ்பிளைன் பண்றதுனால மூவி, எங்க மூவில நீங்க கேமியோ பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட். ஒன்ஸ் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க கேமியோ இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரணுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. அட ஏன் பதற ஜியா, செட்டுக்குள்ள தானே நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், சரிவா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. கையெல்லாம் தோல்ல போட்டோ எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஜியாக்கு சங்கோச்சமா இருக்கு. எனக்கு புரியாதது என்னன்னா, பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாம சும்மா சங்கோச்சப்பட்டுக்கிற ஜியா. பட் அது கூட அந்த பர்சன் ஆக்டருக்கு புரியறது இல்ல. ஒரு பாட்டுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஜியா சொல்வதை பாருங்க, அந்த போட்டோவை வந்து உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து போஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க கேமியோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட், நாங்க ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு நம்மளோட சுபினோ. பக்கத்துல தான் கிம்மு இருப்பாங்க. கிம் கிட்ட கேட்பாங்க, ஷூட்டிங் நடக்கிறப்ப பார்த்துருப்பாங்க. கிம்மு அந்த ஆக்டர் கூட ரொம்ப க்ளோஸா பேசிப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா. அப்பதான் தெரிய வருது, நாங்க 3 பேர் எங்க போனாலும் வெளியே ஒன்னாதான் போவோம், சாப்பிட போறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஊர் சுத்த போறதா இருந்தாலும் சரி, நாங்க 3 பேர் தான் எப்பவுமே ஒன்னா இருப்போம். சரிடா இருந்துட்டு போங்க. அப்படி பார்த்தா ஓகே ஜியாவும் அந்த ஆக்டரும் டேட் பண்ணாங்க, பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா கூட நீ இந்த ஆக்டர் கிட்ட நல்லா தானே பேசுற அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணம் உன்ன மாதிரி அம்போன்னு ஜியாவும் விட்டுட்டு போலாம். அவங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, பிரியறப்போ ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதனாலதான் நான் எப்பவுமே அந்த ஆக்டர் ஃப்ரெண்டா நினைக்கிறேன். உன்னை பாக்குறப்ப எனக்கு கோவம் வரதுக்கான காரணம் நீ ஜியாவை அம்போன்னு விட்டு போன அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சொல்லுவாங்க. நம்மளோட சூபினுக்கு அது புரியுது. அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் வந்துட்டு கிம்ம கூப்பிட்டு எங்க 2 பேரும் போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட சூபினுக்கு நீ பாஸ்டா, இப்ப நான் பிரசன்ட் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், விடக்கூடாது அப்படின்ட்டு குறுக்கால வந்து நிப்பாங்க. போட்டோவே எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறமாக எல்லாரும் ஒன்னா சாப்பிட போலாம் அப்படிங்கிறப்போ அந்த ஆக்டரும் கிம்மும் போய் உட்கார்ற இடத்துல 3 சேர் தான் இருக்கு. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க யாரும் கண்டுக்கல. சரி இவர் வேணா வெளியே உட்காந்துக்கிட்டா, சூபின் வெளியே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜியாக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்ல நானும் சூபினும் வெளியே போய் உட்காந்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறப்போ இல்ல ஒரு நிமிஷம் இரு ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சேர் எடுத்து கொண்டு சூபின் போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த ஆக்டருக்கு எகைன் ஜியாவோட கனெக்ட் ஆகணும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூபின் தான் ஸ்கூல் டேஸ்ல ஜியாவோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம சூபின் முன்னுக்கவே ஜியாவோட போன் நம்பர் என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இது சூபினுக்கு பிடிக்கல. இதை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் எதுக்காக கேக்குறீங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போன் பண்ணுங்க, அவங்க கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்டர் இருந்துட்டு, இதை பாருங்க நான் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு நான் இதுக்கு ஜியோ நம்பரோட கேட்க போறேன், ஜியா கிட்ட பர்சனலா பேசுறதுக்காக தானே கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூபினுக்கு ஜியா நம்பர் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஜியாவுக்கு ஜஸ்ட் போன் நம்பர் தானே, ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க போன் நம்பரை டைப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆக்டரும் உடனே ஒரு ரிங் விடுவாங்க ஜியாவோட அந்த நம்பருக்கு. ஆனா இங்க வர்றப்போ ஜியா இன்னும் இந்த ஆக்டரோட அந்த நம்பரை டெலிட் பண்ணலங்க. இன்னும் இந்த ஆக்டரோட பேரை போட்டு அதுக்கு பின்னாடி ஒப்பான் போட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்த சூபினுக்கு இன்னுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சிரிச்சே சமாளிக்கிறாங்க ஜியா. ஆக்சுவலா பாரு, நான் இன்னும் நம்பரை delete கூட பண்ணல, மறந்து போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சமாளிக்கிறாங்க. ஆக்டருக்கு ஏதோ சூபின் முன்னாடி நான் வந்து ஜெயிச்சிட்டேன், அவ மனசு இன்னும் நான் இருக்கிறேன், ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சுட்ட சந்தோஷம். ஜியா, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், சீனை பத்தியும் பேசணும், அந்த பர்சனலாவும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமாக நம்ம சூபினுக்கு வந்து ஆத்திரத்துல எங்க இருக்காங்கன்னு தேடிதான் வராங்க. அங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி செட் போட்டிருப்பாங்க, அங்க ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க. சவுண்ட் டைரக்டர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போனை காதுல மாட்டிட்டு, எனக்கு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் மைக் வச்சிருப்பாங்க, அது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆக்டருக்கு எகெயின் ஜியாவோட பேட்சப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஜியாவுக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஜியா வந்து இப்போ நம்ம சூபினை தான் காதலிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து இல்ல, நீ இன்னும் ஏதோ பழசலத்தையும் யோசிச்சுட்டு இருக்க, பட் நம்மளுக்குள்ள இருந்தது ஜஸ்ட் நம்ம டேட் பண்ணோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பலமா காத்தடிக்கிறப்போ ஜியா மேல எதுவும் குப்பையெல்லாம் பற்றக்கூடாது அப்படின்ட்டு இவர் கோட்டை வச்சு அப்படியே ஜியாவை வந்து க்ளோஸ் பண்ணிப்பாரு. இதெல்லாம் சூபின் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜியா என்னதான் நோன்னு சொன்னாலும் ஆக்டர் வந்துட்டு கொஞ்சம் கம்பல் பண்ற மாதிரியே தான் இருக்கு. அந்த சமயம் பார்த்து சடார்னு கண்ணில் குப்பை விழுந்துடும் ஜியாக்கு. தள்ளு ஜியா, நான் எடுத்து விடுறேன் அப்படிங்கிறப்போ வேண்டாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆக்டர் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. வந்த கோவத்துல இவர் வாக்கி டாக்கி எடுத்துட்டு கத்துன்னு கத்துறாரு, ஷார்ட்டுக்கு எல்லாம் ரெடியாங்க. அதுக்கு முன்னாடி கேமியோக்காக வந்திருக்க ஆக்டர் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, இதை பாரு, நீ ஜியாவை ஒரு காலத்துல டேட் பண்ணிருக்கலாம், காதலிச்சிருக்கலாம், பட் இப்ப நானும் ஜியாவும் காதலிக்கிறோம், நீ வந்துட்டு ஜியாவோட லைஃப் விட்டு போறதுதான் நல்லது. ஜியா மனசுல நீ இப்ப இல்ல, நான் அதோட ஃபர்ஸ்ட் லவ், இப்ப நான் வந்துட்டேன், நான் இல்லாத காலகட்டத்துல மேபி அவளுக்கு மேல வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, என்னால முடியும், நீ அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கலாம், ஆனா அந்த லவ்வை என்னால மாத்த முடியும். ஏன்னா இடையில அவ என்னதான் காதலிச்சிருக்கா, இடையில அவ எப்படி இருந்தா அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. நீ பார்த்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்த ஜியா, நான் பார்த்த ஜியா இன்னுமே டிஃப்ரெண்டான ஜியா. என்னால எங்கே நம்ம மனசு ஜெயிக்க முடியும், பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது நம்ம சூபினுக்கு பிடிக்கல. ஆக்சுவலா ஹேனாவுக்கும் இந்த ஆக்டர் வந்தது பிடிக்கலங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 பேரும் டிராமா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்லையா, அதனால பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முக்கியமா ஒரு கிசிங் சீன் எடுக்க வேண்டியதாக இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேனா ஓகே நிறைய டிராமா மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, கிசிங் சீன் அப்படிங்கிறது ஓகே அவங்க நல்லா நடிச்சிருவாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி யாருக்கு, கிம்முக்கு. இதுக்கு முன்னாடி அவர் 2-3 சீன்ஸ் வர்ற மாதிரி தான் வந்து நடிச்சிருப்பாரு ஒரு மூவில டிராமாலன்னு சொல்லிட்டு. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து கிம்முக்கு தான் மெனக்கெட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது இல்லாம இப்படிதான் கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே விளக்கி காட்டுறாரு. கிஸ் பண்ற மாதிரி கூட போயிடுவாரு நம்மளோட சூபி. அப்பதான் ஹேனா வந்துட்டு, இந்த மாதிரி நீங்க அந்த சீனை தான் இப்போ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஸ்கிரிப்டை படிச்சது எனக்கு தெரியுது, நாம வேணா இப்படி பண்ணிக்கலாமா, அந்த மேல் கேரக்டர் தான் வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி இருக்குங்க அந்த பொண்ணை, அதை மட்டும் நம்ம ஃபீமேல் கேரக்டர் போய் வந்து கிஸ் பண்ற மாதிரி மாத்திக்கலாமா, என்னால அது ஈஸியா நடிக்க முடியும், கிம்மால முடியாது இல்லையா அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஓகேவா தான் இருக்கு, ஓகே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரிஹர்சல் பண்றதுக்காக கிட்ட வந்து பேசி கிஸ் பண்ணவும் செஞ்சிருவாங்க. ஹேனா டிஸ்டர்ப் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல, இதை ஒரு நடிப்பா அவங்க பாக்குறாங்க. ஆனா கிம் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்க கார்ல போயிட்டே இருக்கிறப்போ சூபினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அந்த ஆக்டர் ரொம்ப ஓவரா தான் பண்றான் அப்படி இப்படிங்கிறதுக்கு என்ன ஜெலஸா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா ஜெலஸால செத்துருவன் போல இருக்கு, பட் அட் த சேம் டைம் என்னால புரிஞ்சுக்க முடியுது, உன் லைஃப்ல ஒரு பாட்டை நான் பார்க்கவே இல்லை, ஹை ஸ்கூல் தான் நான் நீயும் கடைசியா பாத்துக்கிட்டது, கிடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது பெருசு, அந்த காலகட்டத்தில் நான் உன் கூட இருந்ததே கிடையாது, அதை நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகன் இந்த டேட்டிங் ஷோ போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கதான் காட்டுறாங்க ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. இங்கெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஜேடனை வந்துட்டு இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, டேட் பண்ணணும்னு நினைக்கிறா, 2-3 டேட்டிங் எல்லாம் கூட அவங்க போயிருக்காங்க. ஆனா அந்த பையன் வந்து ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறான், ரொம்ப வந்து இப்போ அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஷோக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லி அழுதுட்டு இருப்பா. இதுல இவங்க கேமரா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லைங்களா, இப்போ செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஷோ போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தாங்க இந்த டேட்டிங் ஷோவும். ஒவ்வொருத்தங்களும் அப்பப்போ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுது அந்த கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. அப்ப கூட இந்த பொண்ணு கேட்கறா, நீ ஓகேவாமா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு, இல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஷோக்குள்ள இருக்கிறப்பவே நீங்க எப்படி பர்சனலா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இன்டர்வியூ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமாக்க இன்னொரு டாஸ்க் வந்து வருது, நீங்க யாரை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்க லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப் போட்ட மாதிரி கை விலங்கு கொடுப்பாங்க. இந்த பொண்ணு அதை ஒன்னு இவ கையில போட்டுக்கிட்டு இன்னொன்னு ஜேடன் கையில கொண்டு போய் போடுறா. நான் வந்து உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஜேடன் தட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கான சிசரியும் வந்துட்டு ஜேடன் கிட்ட மட்டும் கிடையாது, அங்க இருக்கிறவங்க கிட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு யார்கிட்ட கொண்டு போய் போடுறாலோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா கட் பண்ணிடலாம். ஜேடன் ஐம் சாரின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு வந்துருவா. இது எல்லாமே அங்க மானிட்டர் பண்றதுக்காக அந்த கேமரா எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்கதானே இருப்பாங்க ஜியாவோட ஃப்ரெண்டும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஜேடனும் பின்னுக்கவே வந்து, ஏன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, ஜேடன் என்னால முடியல, நான் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நான் எப்பவுமே ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்குள்ள போக கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா இப்ப அப்படி நான் போனதுனாலயா
இல்ல நான் எகெயின் உன் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணதுனாலயான்னு தெரியல, நிறைய தப்பு தப்பா நடக்குது, நான் காரணமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா மறைமுகமா நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, யாரை காதலிக்கணும் காதலிக்க கூடாது அப்படிங்கறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றது உன் விருப்பம் அப்படின்னா, என்ன காதலிக்கிறேன்னு வந்து சொல்ற பொண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இதுல நீ இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழுது ஹர்ட் ஆனது வந்து இந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் ஜெரன், எனக்கு கொஞ்சம் வீடு என்னால இது ஹேண்டில் பண்ண முடியல, அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பிக்னிக் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் பண்ற இந்த மூவி டீம் மொத்தமும் ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருப்பாங்க. அதுல இந்த ஆக்டர் போடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி தாங்க. ஆனா கையில பால் வச்சுக்கணும், பார்ட்னர் மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் இருக்கணும், ஒரு பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஆயிக்கணும். தன் பார்ட்னர் மேல அந்த பால் படாம நம்ம பாத்துக்கணும். அட் த சேம் டைம் நம்ம மேலயும் பால் படக்கூடாது. அப்படி பால் யார் மேல பட்டுச்சோ அவங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. அதுல பார்ட்னரா வந்து இந்த ஆக்டர் நம்ம ஜியாவை கூப்பிட்டு போயிடுவான். இதை பார்த்தோன்னா வந்த கோவம் நம்ம சூபினுக்கு, நானும் விளையாட வரேன், அப்ப எனக்கு பார்ட்னர் வேணுங்கிறப்போ ஜியா கிட்ட போறப்போ இவன் ஜியா விட மாட்டான். ஜியாவும் இல்ல நான் வந்து சூபின் கூட போவேனும் சொல்ல மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சு போச்சு ஹேனாவுக்கும் இந்த ஆக்டர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாரு ஹேனா, நானும் நீயும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி தான், அவன் உனக்கு அவனை பிடிக்கல, வா நம்ம ரெண்டு பேர் பேரா போய் விளையாடலான்னு கூப்பிடுறாங்க. இவனுக்கு ஆல்ரெடி ஒரு பேரனமா இருக்குங்க, அதனாலதான் ஹேனாவை கூப்பிட்டு மாட்டாரு. இப்படி விளையாடுறப்போ போட்டியே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்டருக்கும் சூபினுக்கும் நடுவுல தான் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவனை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபோர்ஸா வந்து இந்த ஆக்டர் விளையாடுறப்போ இந்த ஜியாவை தெரியாம தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா பின்னாடி இருந்துட்டு ஜியா வந்து அந்த ஆக்டர் பிடிச்சிட்டு தான் இருக்கணும், அப்படிதான் பார்ட்னர்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜியா விழுந்தனும், ஐயோ ஜியாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூபின் பாக்குறதுக்காக அந்த கோட்டை தாண்டி வந்துருவாங்க. இப்பதாங்க அப்பையா இருக்கிற லேடி சொல்லுவாங்க, எதுக்காக இப்ப நீங்க கோட்டை தாண்டி வந்தீங்க, நீங்க இந்த கேம்ல இருந்து விளக்கப்படுறீங்க அப்படிங்கிறப்ப ஹேனாவை நினைக்கிறப்பதான் பாவமா இருக்கும். ஏண்டா நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன், என்ன பார்ட்னரா கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்பதான் அந்த ஆக்டருக்கு ஒரு விஷயம் சுருக்குன்னு இருக்கு, நாம இவனை ஜெயிக்கணும்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா விளையாண்டுட்டோம். ஜியா கீழே விழுந்தப்ப கூட நம்ம கேமுக்குள்ளேயே இருந்தோம், ஆனா கேமை விட்டு ஜியா அக்கா வந்திருக்கானே அப்படிங்கிறது உரைக்குது. ஆனா சூபின் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. பரவாயில்ல ஜியா, இது என்ன பெரிய கேம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உனக்கு ஒன்னும் அடிப்படல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதான் வந்து பேம்பர் பண்ணி பாத்துப்பாங்க. இந்த பக்கமாக சூபினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அந்த பாட்டிமா கூட தானங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து டிரைவிங்கே தெரியாது, இப்போதான் டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போயிருப்பாங்க. அதுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த டெஸ்ட் எழுதுறதுக்காக கிளம்புறாங்க. அந்த பாட்டிமா வந்துட்டு, நான் வேற உனக்கு கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுமா அப்படிங்கிறதுக்கு, ஐயோ வேண்டாம் பாட்டிமா, நான் தனியா போய்ப்பேன், நீங்க ரிட்டன் தனியா தானே வரணும் பஸ் ஸ்டாப்ல இருந்து, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இவ்வளோ வருடம் ஒரு அபியூசிவான ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வாழ்ந்துட்டாங்களா, ரோட்ல தனி நடக்கிறப்ப கூட தன் பின்னாடி வர்றவங்க ஹஸ்பண்டா இருப்பானோ இல்ல ஹஸ்பண்ட் வச்ச ஆளா இருப்பாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனா அவர் யாரோ, அவங்க பாட்டுக்கு இந்த அம்மாவை கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு பயந்து போய் கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஒரு கார் வருங்க, அந்த காரை நிறுத்தினவங்க, ஐயோ நீங்க சூபினோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சூபினோட ஃப்ரெண்டு, என்னாச்சுமா ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு, இல்லப்பா இந்த மாதிரி நான் டிரைவிங் டெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நான் டிராப் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு, இல்லப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து விட்டா கூட போதும் அப்படிங்கிறதுக்கு, பரவாயில்ல வாங்கம்மான்னு கூப்பிட்டு போறாங்க. சரி சூபினோட பேர் சொல்லி இவங்க பேசுறதுனால நம்ம பையனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு இந்த அம்மாவும் கார்ல நம்பி போறாங்க. இந்த கார்ல போறது பிரச்சனை கிடையாது, ஆனா சூபினோட அப்பா ஒரு ஆளை வச்சிருக்காங்க. அந்த ஆள் சூபினோட அம்மா இந்த கார்ல போறதை பார்த்துட்டு பின்னுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இந்த பக்கம் ஹேனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அங்க கொஞ்சம் இது வந்து பெருசா ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சகஜமா வந்து அந்த பிரைவேட் பார்ட்டி நடந்திருக்கும். போட்டோஸ் எடுத்திருப்பாங்களே தவிர்த்து போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க பிஆர் டீம் கிட்ட. ஆனா அதுல யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரிலீஸும் ஆயிடுச்சு, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால தன்னோட பிஆர் டீமை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி திட்டிகிட்டே இருக்கிறப்போ இவங்க மேனேஜர் வந்து சொல்றாங்க, மேடம் வேணுக்குன்னு பண்ணிருக்க மாட்டாங்க, அது தெரியாம பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாரும் முன்னாடியும் அவர் காலே எட்டி உதச்சு ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஆர் டீம் இந்த மேனேஜர் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. ஆமா பிரைவேட் பார்ட்டிக்கு போனா அதை வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா எதுக்கு போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுக்க பிரைவேட் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியது தானே, நம்ம போட்டோ எடுத்து அது எல்லாத்தையும் நம்ம என்ன தனித்தனியாக வைக்க போறோமோ, அது எப்படியும் மிஸ் ஆகி போஸ்ட் ஆயிருக்கும், அதுக்காக இப்படியா பண்றது அப்படி இப்படின்னு சொல்ற சமயத்துல மேனேஜருக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த அம்மாக்கு நம்ம மேனேஜர், ஆனா டிரைவர் வேலை பாக்குறோம், சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுது, எல்லா வேலையும் வாங்குது, நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துதா, அது இப்ப எல்லாரும் முன்னுக்கவும் காலையும் உதச்சும் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திருச்சு. அதனால இவருக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு இவருக்கு ஒரு ரகசியம் தெரியுமே. அன்னைக்கு சூபினோட வீட்டுல சூபினோட அப்பா வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருந்தப்ப ஹேனோட அம்மா வந்திருப்பாங்க. அப்பதான் பல ரகசியங்கள் தெரிஞ்சது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இந்த மேனேஜர் ஒட்டு கேட்டு இருந்திருக்காரு. அதை வச்சு அந்த பொம்பளை ஏதாவது பண்ணணும் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அந்த ரகசியத்தை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. இந்த பக்கமாக இவங்களோட டீமுக்காக இவங்க ரெண்டு பேருமே மீட் எல்லாம் குக் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களா, ஐயோ நம்ம டேரக்டர் நம்மளுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் வந்துட்டு சூபினுக்கு சாப்பாடு விட்டுட்டு போவாங்க. நம்ம ஜியாவும் சூபின் கூட்டுறதுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. ஆல்ரெடி சூபினோட வாயில ஃபுட் இருந்ததுனால ஆக்டர் பார்த்துட்டு, என் வாயில எந்த ஃபுட்டும் இல்ல, எனக்கு ஊட்டு ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாம ஏன் அவாய்ட் பண்ணணும், ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, இல்ல அவனுக்கு ஊட்டக்கூடாது, நாம தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சூபின் வர்றதுக்குள்ள அந்த ஆக்டரே சாப்பாடு வாங்கிப்பாங்க. சூபினுக்கு பிடிக்கலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ஜியாவுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அப்புறம் தான் வந்துட்டு நான் உனக்கு தான் ஊட்ட வந்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல எல்லாம் தெரியுது, நீ போய் டேபிள்ல உட்கார அப்படிங்கிறாங்க. இல்ல நான் டேபிள்ல உட்காரல, அங்க பாரு அப்படிங்கிறப்போ கிம்மு ஹேனா தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ள வந்து ஏதோ இருக்கு, அவங்க அதை வந்து ஃபுல்லா சொல்லவும் மாட்டேன்றாங்க, மனசுக்குள்ளேயும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா வந்து சொல்லாம ரெண்டு பேருக்கும் புரியுது. ஆனாலும் கிம் வந்து பின்வாங்கலார் அப்படிங்கிறதுனால அதிகமா குடிச்சிருவாங்க ஹேனா. இப்படி ஹேனா குடிச்சதே கிடையாது, நிறைய குடிச்சதுனால இங்க ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஓவர் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அங்க ஹேனாவை காணும். சரி, ஹேனாவோட செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போனா ஓகே ஹேனா டென்ட்டுக்கு வந்தது கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹேனா அவங்க காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அறக்க பறக்க தேடினா ஹேனா பாட்டுக்கும் இடத்துல ஹாயா உட்காந்துருப்பாங்க. கிம் கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, நாங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமாங்கிறப்போ எனக்கு எல்லாரும் பதற வேண்டாம், நீ பதர்னியான்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து கேட்கறாங்க. கிம்முக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரும் தான் பதர்னாரு. ஆனா அந்த ஹேனா கிட்ட காமிச்சுக்கிறது இல்ல. ஹேனா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப கூட இவர் முகத்தை திருப்பிக்கிறாரா. ஹேனா இருந்துட்டு நீ இப்படியே இரு, உன்னால இவ்வளவுதான் முடியும், தைரியமா நீ எந்த முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுத்து சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமாக சூபினுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே வருவாங்க ஜியா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா ஸ்டார்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. மெசேஜ் பண்ணிட்டு வந்து பார்த்தா அங்க அந்த ஆக்டர் நிக்கிறாங்க. வா ஜியா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உனக்கு இந்த மாதிரி இடத்துல அமைதியா உட்காந்துட்டு ஸ்டார்ஸை பார்க்க பிடிக்கும் இல்லையா அப்படிங்கிறப்போ ஆமா பிடிக்கும், ஆனா உன் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டரை பார்த்து சொல்றப்போ நான் ஒன்னே ஒன்று ஜியா உங்ககிட்ட கேட்கணும். உன் லைஃப்ல நான் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கேன். எஸ், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனா நான் என்னைக்கும் நம்போன்னு விட்டு போனது கிடையாது. இப்போ உன் மனசுல யாரு இருக்கா அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா நானும் அப்படின்னு கேட்கிறப்போ சந்தேகமே இல்லை, என் ஃபர்ஸ்ட் லவ்வானு சூபின் தான் அப்படின்னு கரெக்டா சொல்றதுக்கும் நம்ம சூபின் வர்றதுக்கும் சரியா இருக்கும். சூபின் அங்க வந்து என்ன லவ் பண்ற அப்படிங்கறத என்கிட்ட தான் கன்ஃபர்ஸ் பண்ணோம், அது இதுக்கு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் இந்த ஆக்டரோட போர்ஷன் இருக்காந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இந்த ஷூட்டிங்குக்காக செட் போட்டுக்கிற இடத்துல வந்துட்டு எங்களை உள்ள விடுங்க, நாங்க வந்து சூபின் டைரக்டர் கிட்ட வந்து சிலது கேள்வி கேட்கணும், ஹீரோயின் ஹேனா கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா சூபினுக்கும் ஹேனாவுக்கும் ஒரே மதர் தானே, அதை பத்தி நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்ல இது சூபினுக்கு தெரியும், ஹேனாக்கு தெரியாது இல்லையா. ஹேனா ஷாக் ஆயிடுறா. இங்க எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங் சீன்ல ஆக்சுவலா இது எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த மேனேஜர் ஒட்டு கேட்டான் இல்லைங்களா, அவன் ஒட்டு கேட்டதோட நிறுத்தி இருக்க மாட்டான், அது எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணியிருப்பான், அதை இப்ப வெளியே விட்டுட்டான். இதெல்லாம் ஜேடனும் கேட்கறாங்க. ஜேடனுக்கு இதை பாருங்க, இங்க இருக்கிற யாருமே வந்து எந்த ஃபோன் காலும் அட்டன் பண்ணக்கூடாது, இந்த மீடியா பீப்புள்ஸ் கிட்ட இப்போதைக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க, அவங்க பேச அப்ரோச் பண்ணாலும் நீங்க வந்து அலோவ் பண்ணாதீங்க, யாரும் நம்ம ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேடி போயிருப்பாங்க. மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வர்றப்போ அவங்க கேட்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறேன். ஹேனா என்னது, எனக்கும் சூபினுக்கும் ஒரே அம்மாவா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இந்த அம்மாவும் வந்துருவாங்க, ஹேனாவோட அம்மாவும். இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர், நீங்க என்ன ஆதாரமே இல்லாத விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுக்கக்கூடிய ரூம்ல இவங்க 3 பேர் வந்து பேசுவாங்க. ஹேனா கேப்பா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு நீ எல்லாத்தையும் விக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் ஹேனாவோட அம்மா பாக்குறப்ப நான் எதுவும் சொல்லலன்னு சூபின் சொல்லுவாங்க. அப்ப நான் ஒருத்தர் எதுவுமே தெரியாதவளா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, அப்ப இந்த சூபினோட ஹாஃப் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ இதை பாரு அதெல்லாம் இல்ல, உனக்கு வந்து நான் விளக்கமா சொல்றேன், அமைதியாரு பொறுமையாரு அப்படிங்கிறப்ப அங்கிருந்து எழுந்து போக பார்ப்பாங்க. ஹேனா கையை பிடிச்சி நிறுத்துறதுக்கு அம்மா நான் என் கண்ட்ரோல்ல மிஸ் பண்ணி உன்னை நான் ஏதாவது கேட்கறதுக்குள்ள என்னை இருந்து போக விடும் அப்படிங்கிறப்ப அந்த கோவத்துல அரைஞ்சிருவாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து அடிச்செல்லாம் வளர்த்திருக்க மாட்டாங்க, ஆனா ஹேனாவோட அம்மா டாக்ஸிக் தான், அப்படிதான் ஹேனாவை கண்ட்ரோல் பண்ணி வளர்த்திருப்பாங்க, ஆனா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சிட்டாங்களா, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து ஹேனா வெளியே வருவா, ஆனா கார் எடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியல, கார்கிட்டே போக முடியுமான்னு தெரியல. மீடியா பீப்புள் எல்லாம் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறாங்க, ஒண்ணுமே இவளுக்கு தெரியாத, என்ன சொல்லுவா. கரெக்டா அப்பதான் கிம் வந்து மீடியா பீப்புள்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி அவளை பத்திரமா கூப்பிட்டு போவாரு. அப்புறம் இந்த ஆர்டிக்கலை பத்தி ஆன்லைன்ல வந்துட்டு நம்மளோட ஜியாலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஜியாவுக்கு இது என்ன விஷயம், இது விஷயம் தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜியா பக்கத்துக்காக சூபின் வருவாங்க. ஜியா சூபின் ஹக் பண்ணிட்டு தைரியமா ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக சூபின் போயிட்டு கிம்ம பார்த்து இதுதான் இன்னதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் நீ ஹேனா கிட்ட சொல்லல, ஹேனாவை எதுக்கு நீ ஹீரோயினா எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஹேனாவை ஹீரோயினா எடுத்ததுக்கு காரணம் அவங்க அம்மா கண்ட்ரோல் இருந்து நானா இப்பதான் வெளியே வந்திருக்கேன்னு சொன்னா, அந்த ஒரு காரணத்துக்கு அவன் டேலண்ட் இருந்தது, அதுக்காக ஹீரோயினா எடுத்தனே தவிர்த்து மற்ற வேற எந்த காரணமும் கிடையாது. ஒருவேளை இந்த மூவில ஹீரோயினா ஹேனா இல்ல அப்படின்னாலும் இந்த விஷயம் வெளியே வந்திருந்ததுன்னா எல்லாரும் நான் அமைதியாவா இருக்க போறாங்க, அப்ப மட்டும் ஹேனாக்கு பாதிப்பு ஏற்படாதா, அவ வந்து ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிமுக்கும் வந்து புரியுது. அப்பதான் வந்துட்டு நம்ம சுபின் சொல்லுவாங்க, இப்ப நான் உன்னை பார்க்க வந்ததுக்கான மெயின் ரீசன் கொஞ்ச நாளைக்கு நான் ஷூட்டிங் பக்கம் வரமாட்டேன், டைரக்ட் பண்ண போறதெல்லாம் வந்துட்டு ஜியா தான், அதனால கொஞ்சம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதான் ஜியா கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஜியாவோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, அந்த டிவி கம்பெனில ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வேலையே விட்டுட்டாங்க, நான் ஆல்ரெடி ஜேடனை லவ் பண்றேன், அவன் வர அந்த டேட்டிங் ஷோக்கு வருவான், ஒரு மாதிரி கிளம்சியா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஜியாக்கு கால் பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல்ல பார்த்துட்டு தான் ஜியா கால் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜியா. ஆனா இந்த ஆர்டிக்கல் எதுவும் அவங்க பார்க்கல. வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வேலையை விட்டாலும் பரவாயில்ல, நாளையில இருந்து இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது, என் கூட வா,
ஒரு சின்ன பிரச்சனைனால கொஞ்ச நாளைக்கு என் கூட வந்துட்டு சூபின் இருக்க மாட்டாங்க டைரக்டரா, அதனால நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் படிக்கிறாங்க. ஓகே நான் உடனே நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது வரைக்கும் 2 டேரக்டர்ஸ் இருந்தாங்க, ஒன்னு சூபின் ஒன்னு ஜியா. இப்ப சூபின் இல்லை அப்படிங்கிறப்போ ஜியா தான் இது எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும். எல்லாரும் ஜியா கிட்ட வந்து கேட்பாங்க மேடம் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஜியா ஹேண்டில் பண்ணணும். ஜியா கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா பண்ண முடியும்னு ஜியாவும் நம்புறா, மத்த எல்லாரும் நம்புறாங்க. ஆனா எல்லாரும் நம்புற மாதிரி நானும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜியா சொல்றா, இந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு இத்தனை வயசு இருந்தப்ப நான் எழுதினேன், ஆனா இந்த ஸ்கிரிப்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், இதுல வந்து நான் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன், இவ்வளவு என்னோட டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க, கோஆபரேட் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமாக ஜியாவோட ஃப்ரெண்டும் வந்துருவாங்க, ஜேடனும் வந்திருப்பாங்க ப்ரொடக்ஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக. அப்போ சில ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு குறையுது, ஜஸ்ட் ஒரு சீனுக்கு தான்ப்பா நடிச்சுக்கோ, நீ தான் நடிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஜியாவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு 4-5 பேர் நிக்க வச்சு சில வந்து ஆபீசர்ஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை எடுக்கிறோம், நீ ஒரு ஆளை நினைக்கும் அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி அந்த 4-5 பேர்ல நிக்கிறதுல ஜேடனும் ஒருத்தங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்க சுட போறாங்க, சுட்டு விழுந்ததுக்கு அப்புறமாக தான் தெரியுது அங்க இருக்கிறது ஜேடன். ஜேடன் இந்த பொண்ணை பார்த்துட்டு நீயான்னு கேட்க, ஜேடனை பார்த்துட்டு இவங்க நீயான்னு கேட்க, சுட்டு செத்து விழுந்தவங்க அசையக்கூடாது இல்லையா, அதனால இந்த ஷாட் ஓகே ஆகுறது இல்ல. போலீஸ்காரங்க உங்களை சுட்டாங்கப்பா, நீங்க செத்துட்டீங்க, எதுக்கு எந்த சிந்தை இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் சாரி கேட்கறாங்க. கொஞ்சம் எங்களுக்கு பிரேக் வேணும்னு கேட்டு இவங்க 2 பேர் தனியா வந்து பேசுறாங்க. ஆக்சுவலா இவரும் அந்த டேட்டிங் ஷோ விட்டு வெளியே வந்துட்டாங்க, இவங்களும் அங்க வேலையவே வேண்டாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. எகெயின் நான் உன்னை மீட் பண்றப்போ எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி மனசுக்குள்ள யோசிச்சிருக்கேன், ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கும் தெரியல, நீங்களும் ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்த சிஇஓ, அதுவும் இவங்களோட மூவிக்கு நீங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்தவரா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதே மாதிரி எனக்கும் நீ ஜியாவோட ஃப்ரெண்டுங்கிறது தெரியாது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லவ் பண்ணல, டேட்டும் பண்ணல, ஜஸ்ட் ஒன் நைட் நாம வந்து ஒன்னா இருந்தோம், அடுத்து 2வது டைமும் அது நடந்தது, அவ்வளவுதான். அதோட ஏன் நீ என்ன பிரேக்கப் பண்றேன்னு வேண்டான்னு சொல்ற. ஈவன் இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஃபர்ஸ்டா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நானும் பேசினேன், நீயும் பேசின, நம்மளுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுச்சு, அது ரூமுக்குள்ள போய் முடிஞ்சது ஓகே, ஆனா நீ பாட்டுக்கு எழுந்து எதுவுமே சொல்லாம அவ்வளவுதான் உன்னோட நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு இடையில கான்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, ஏன் அப்படி நீ பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் ரிலேஷன்ஷிப்குள்ள போறப்போ அதிகமான பேர்டன், அதிகமான கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கிறேன், அதனாலதான் எனக்கு இது வேண்டான்னு தோணுது. ஆக்சுவலா அதனாலதான் நான் பிளாங்காவே எல்லா இடத்துலயும் இருந்துட்டேன், ஆனா உங்ககிட்ட அது முடியல. எகெயின் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கூட நான் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன், உங்களை நான் பாக்குறப்போ என் கண்ணு முன்னாடி நீங்க இருக்கிறப்போ ஏதோ ஒரு வகையில வந்து எனக்குள்ள என்னமோ நடக்குது அப்படிங்கிறப்போ ஜேடன் வந்து, அப்போ இது காதல் தானே, நீ என்னை காதலிக்கிறேன்னு தானே அர்த்தம், அது நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்போ, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜேடன் இப்படி எனக்கு உங்க மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் காதல் அப்படின்னா அதுதான் எனக்கு பயமா இருக்கு, அந்த காதலை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த காதல் ஒருவேளை நான் என்ன பிரேக் பண்ண வச்சு அந்த காதலை நான் பிரேக் பண்ண வச்சு அது ரெண்டும் சேர்ந்து உங்களையும் பிரேக் பண்ணி ஒரு மாதிரி கிளம்ஸ் ஆயிடுமோன்னு பயப்படுறேன், என்னால அதை வந்து எடுத்துக்க முடியல, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ ஜேடன் இருந்துட்டு, சத்தியமா நீ சொல்றது எனக்கு புரியலமா, ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு வகையில உனக்குள்ள ஒரு காயம் இருக்கு, அந்த காயம் எதையும் வந்து உன்னை ஏத்துக்க விடாம பண்ணுது, உடனே மாறு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, அதனால என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா வேற வழி இல்லை, இந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு சிரிப்பு வந்துடும், என்ன ஜேடன் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு மேபி இந்த அவுட்ஃபிட்டோட பவரும் நினைக்கிறேன், இந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டதும் ரொம்ப கிளாஸா பேச ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்ட்டு. சரி இங்க ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப் பேர் வைக்காத காதலான்னு கூட தெரியாத ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு குட் பை சொல்லுவோம், பிரேக்கப் வைப்போம், நீ ஃபர்ஸ்ட் போ அப்படிங்கிறப்போ இல்ல நீங்க போங்க நான் பாக்குறேங்கிறா இந்த பொண்ணு, இல்ல நீ ஃபர்ஸ்ட் போ, நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு அழகா நடப்பேன்னு எனக்கு தெரியும், நீ போறது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இல்ல வேண்டாம், நீயா நானாங்கிற போட்டி வேண்டாம், 1 2 3 கவுண்ட் பண்றேன், ஒரே டைம் நம்ம 2 பேருமே இங்கிருந்து திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கவுண்ட் பண்ணவும் செய்யறாங்க. 1 2 3 முடியறப்போ 2 பேர் ஆளுக்கு ஒரு திசையில போகவும் செய்யறாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பொண்ணு நின்று திரும்பி பாப்பா, இவர் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு இவர் திரும்பி பாப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறப்போ அடுத்தவங்களும் நின்று திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமாக ஷூட்டிங் எல்லாம் போகுதுங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நம்ம ஜியா கிட்ட. 2 3 டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டா எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹேனாவோட அம்மாவுக்கு ஹேனா எங்க போனான்னு தெரியல. ஹேனா இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராததுனால சரி நம்ம ஹீரோவான கிம் இருக்கார் இல்லையா அந்த கதைக்கு, அவர் வச்சு எடுக்க வேண்டிய போர்ஷன்ல எடுத்துடலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹேனாவோட அம்மாவுக்கு இந்த நியூஸ் எல்லாம் யாருக்கு தெரியும், யாரு லீக் பண்ணது அப்படின்னு தெரியும், மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேனேஜர் இங்க இல்லைங்க. மேனேஜர் மேல நமக்கு சந்தேகமும் வரல. இவங்க எல்லாரும் போக சொல்லிடுறாங்க. ஹேனாவோட செக்ரட்டரி வராங்க. ஹேனா எங்க ஏதுன்னு கேட்கறதுக்கு, அம்மா ஹேனா எங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா போய் தான் சொல்லணும் உங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உண்மையை சொன்ன அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எங்கிட்டயும் சொல்லாம அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப ஹேனாவோட அம்மா புரிஞ்சுக்கிட்டு சரி நீ இடத்த கூட சொல்ல வேண்டாம், ஆனா என் பொண்ணு நல்லா தானே இருக்கா அப்படிங்கிறத 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஹேனா எங்க இருக்காங்க அப்படின்னா கிம்மோட ரூஃப் டாப் வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கதான் இருக்காங்க.
மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அங்க நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல ஃப்ரிட்ஜுக்கு கீழே இவங்க ஃபர்ஸ்ட் ஆட் ஷூட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அந்த போட்டோ ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இதை அவன் தூக்கி வீசுற மாதிரி தானே போனா, வீசுல போல இருக்கு, வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஹேனா பயந்துடுறா. பயப்படாத ஹேனா, நான் தான் சூபின் அப்படிங்கிறாங்க. சூபின் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு ஹேனாக்கு. சொல்லு இதெல்லாம் எப்ப நடந்தது, ஏது நடந்ததுன்னு கேட்கறப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தப்போ எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும், அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. இதை தாண்டி அவங்க டீப் ரிலேஷன்ஷிப் பத்திலாம் எனக்கு தெரியாது, இவ்வளவுதான், இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஆடிஷனுக்காக நீ வந்த சமயத்துல என் அம்மாவை விட்டுட்டு என் அம்மாவோட கைக்குள்ள இல்லாம நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தே அது எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. ஏன்னா நானும் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் என் அப்பாவால வளர்க்கப்பட்டேன். நீ ஒரு கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்திருக்க அப்படிங்கிறப்போ உனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கதை வந்து நீ நல்லா படிச்சிருக்க, இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாவும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிம் வந்து நல்ல முடிவை தான் எடுத்திருக்கான். அவனோட ரூஃப் டாப் வீட்டுல ஒன்று வச்சிருக்கிறப்போ யாருக்கும் சந்தேகம் வராது. மீடியா பீப்புள்ஸ் இங்க வரமாட்டாங்க. நீ நிம்மதியா இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், எதையுமே மாத்த முடியாது ஹேனா, கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கோ, ஆனா அக்செப்ட் பண்ணிக்கோ, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் வருதுங்க. இப்படி இவங்க வந்து இத்தனை பிரச்சனை ஆயிருக்கு இல்லையா, ஹேனாவோட அம்மா தான் வந்துட்டு சூபினுக்கும் அம்மா அந்த குளறுபடியெல்லாம் தெரிஞ்சதுனால ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹேனாவோட அம்மாவும் ஃபண்டை வந்து கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஹேனா வந்து ஷூட்டிங்க்கு வராததுதான். இதை ஜேடன் வந்து ஹேண்டில் பண்றாங்க. இந்த பாருங்க நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்க உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும், பணம் மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த படத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கும் டெக்னீஷியன்ஸுமே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, நீங்க ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஷூட்டிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால். என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் வந்து நம்ம ஜியா கிட்ட தான் கேட்கறாங்க, ஏன்னா அவங்க தான் டேரக்டர், அவங்க தான் வந்து முடிவெடுக்கணும் இல்லையா, என்ன பண்றது மேடம் அப்படின்னு கேட்கிறப்போ ஜியாக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாரும் வந்து அவங்க முகத்தை பார்த்து நிக்கிறாங்க, இவங்க சொல்ற ஆர்டருக்காக அந்த வார்த்தைக்காக கேட்டு நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாததுனால இப்பொழுதுக்கு ஒரு 1/2 hour பிரேக் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க ஸ்னோவெல்லாம் வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு கூடாது இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கேமரா என்னென்ன மிஷின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்றதை பாக்குறப்போ ஜியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்பொழுதுக்கு வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஹால்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சதும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு வர வேண்டிய உங்களுக்கான பேமெண்ட் வந்து வந்துடும், எவ்வளவு நாளுன்னு தெரியல, கொஞ்சம் இந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் ஹால் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போக சொல்லிடுவாங்க. போற அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா இப்பதான் ஜியா மேடமோட ஒர்க் பண்ற நம்மளுக்கு சிங்கே வந்து செட் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா ஜியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த செட்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இப்பதான் எல்லாமே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல 2 சேரை போட்டு இது உன்னோட சீட், டைரக்டரோட சீட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு சூபின் காமிச்சான், இப்ப எல்லாம் இப்படி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறப்போ அந்த இடத்துக்கு சூபினும் வந்துருவாங்க. சூபினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஜியா போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அலறப்போ மன்னிச்சிரு ஜியா, கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கே கிளம்பி வந்திருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் டேபிள் மேல இருக்கு, அதை பாக்குற ஜியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹேனாவோட அம்மாவை பாக்குறதுக்காக நம்ம சூபினே வருவாங்க. இதை பாருங்க, உங்களை கார்னர் பண்றதுக்காகவோ இல்ல எதுக்காகவோ நான் ஹீரோயினா இந்த படத்துல ஹேனாவை காஸ்ட் பண்ணல, ஆடிஷனுக்கு ஹேனாவே தான் வந்தா, அவளுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, அவ வந்து ஆடிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாக கூட அவளை இந்த மூவில காஸ்ட் பண்றதுல எனக்கு மைண்ட் இல்ல. ஆனா அவ சொன்ன ஒரு வார்த்தை, என் அம்மாவை தாண்டி நான் வந்திருக்கேன், என் லைஃப்ல இதுக்கப்புறம் என் அம்மாவோட எந்த ஒரு முடிவும் இருக்காது அப்படின்னு எல்லாம் சொன்னது கேட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன், ஹேனாவை பத்தி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர்த்து என் அம்மா தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, ஹேனாவை பத்தியாவது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக ஒரு பிரஸ் மீட் வச்சல அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க சுபின். அதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அதுக்காக கிளம்பிட்டே இருக்கிறப்போ நம்ம ஜியா தான் வந்து நான் டை கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறாங்க. இதை பாரு ஜியா, இந்த மூவி எடுக்கிறது என்னோட ப்ரூஃபை வச்சுதான் உன்னையும் நான் கோ டைரக்டரா சேர்த்துக்கிட்டேன், அதை நான் எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு டை கட்ட வராது தானே, விடு நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் அம்மாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போனா அங்க அம்மா இல்ல. பாட்டிமா ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதப்பா, அவ ரொம்ப வந்து முயற்சி பண்ணா முடியல, இந்த அப்பா அப்படின்னு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்ன மன்னிச்சிருப்பா சுபின், எல்லா தப்பும் என் மேலதான், ஏன்னா அந்த இடத்துல அந்த நரகத்துல இருந்து என்னால முடிஞ்சிருந்தா உன்னை வெளியே கூப்பிட்டு வந்திருக்க முடியும், ஆனா அப்படி கூப்பிட்டு வராம அங்கேயே வச்சது வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, ஒரு வகையில பார்த்தா அந்த வீட்டுல ஒரு ட்ராப்பா நீ மாட்டிட்டு இருக்கிறதுக்கு நானும் காரணமும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, ஒன்னா உன்னையாவது நான் போக விட்டுருக்கணும், அதையும் நான் பண்ணல, அந்த நரகத்துல நீ மாட்டிட்டு இருந்ததுக்கு நான் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா, இதுதான் நான் கடைசி எடுக்கிற முடியும் அப்படின்னு இந்த லெட்டர் வந்து இந்த வீட்டுல தான் உட்காந்து எழுதியிருக்காங்க. அந்த பாட்டிமோட வீட்டுல தான், பக்கத்துல பேக்கும் இருக்குது, நம்மளுக்கு காட்டுறாங்க. அம்மாவான என்ன என்னைக்கும் மன்னிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடியுது. அந்த லெட்டர் படிச்ச கையோட இவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு. அந்த பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாம் வர சொல்லியிருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசுறதுக்கு வராங்க. அப்பதான் வந்துட்டு சூபின் வந்து எல்லாத்தையும் அப்படியே கோரியா சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு 10 வயசா இருக்கிறப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது, அது மட்டும் இல்லாம என்ன பெத்ததுதான் ஹேனாவோட அம்மாவை தவிர்த்து
அம்மா அப்படிங்கிற உரிமையை நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது. என்னை வளர்த்தவங்க தான் அம்மா, நான் அவங்கள தான் மனசார அம்மான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அங்க சடான் ஹேனாவோட அம்மா வருவாங்க. இத சூபினும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அங்க இருக்கிற மீடியா பீப்புள்ஸ்க்கும் தெரியல. உடனே அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களே ஸ்டேஜுக்கு வந்து அந்த மைக்க வாங்கி இந்த விஷயத்துல கரெக்டான உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஆள்னா நான் தான். ஏன்னா நானே விக்டிம் தான். ஆமா, எனக்கு 24 வயசா இருந்தது. நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸா இருந்தேன். அந்த சமயத்துல இவங்க அப்பனை நான் காதலிச்சேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது நாள் ஆல்ரெடி கல்யாணமானவன் சொல்லிட்டு நான் ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். என் வயித்துல சூபின் இருந்தப்பதான் தெரிஞ்சது அந்த ஆள் கல்யாணமானவன் சொல்லிட்டு நானே விக்டிம் தான் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு மீடியா பீப்புளுக்கு வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க தெரிஞ்சதும் இந்த சூபினோட அப்பாவை அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஆமா நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த ஆள் வந்துட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை காதலிச்சேன், நான் பிரெக்னன்ட்டும் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதை ஊர் உலகம் காதல்னு சொல்லாது அஃபேர்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் வந்து டைவர்ஸ் பண்ண சொன்னேன். அதுக்கும் காரணம் அவன் என்ன சொன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நீ உன்னோட குழந்தைய அபார்ட் பண்ண வேண்டாம், குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்லிட்டான். இப்ப எனக்கு என்ன ஹோப் இருக்கு, அதனாலதான் டைவர்ஸ் பண்ண சொன்னேன். ஆனா சூபினோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த குழந்தைய வந்து என்ன பெத்துக்க சொல்லிட்டாங்க. நானும் பெத்துட்டேன். பெத்ததுக்கு அப்புறமாக அந்த குழந்தையான சூபினை வந்து எங்கிட்ட இருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக தான் என் லைஃப்ல மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சு ஹேனாவோட அப்பாவை பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹேனாவை பெத்தெடுத்தேன். இப்போ இதெல்லாம் சொல்றதுக்காக நான் இங்க வரல, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, எனக்கு தேவையும் கிடையாது. நான் ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அது என் பொண்ணு ஹேனாக்கு மட்டும்தான். ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா அவ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்க வந்து சொல்றதன் மூலியமாக எங்க இருக்காளோ என் பொண்ணு ஹேனா, அவ வந்து இதை பாப்பா அப்படின்ட்டு நான் நம்புறேன், அதனால இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. அது உண்மைதாங்க, ஹேனா பார்க்கவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல விருது தானே இந்த சூபினோட அப்பா ஓடுது, அங்க இருக்கிற டாக்டர்ஸும் பார்க்க செய்யறாங்க. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அரசல் புரிசல அவங்களுக்குள்ளே காசிப் மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த சூபினோட அப்பாக்கு தெரியறப்போ எல்லாரையுமே அடிமைப்படுத்தியே பழக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப சாதாரண ரெஸ்டாரண்ட்டுங்க. எப்பவுமே இங்க வந்தாங்கன்னா இவங்க மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்பாங்க. இங்க ஒரு பாட்டிமா அது இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹேனாவும் வராங்க. ஆக்சுவலா இந்த மேனேஜர் தான் ரிலீஸ் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு போலவோ என்னவங்க. ஏன்னா ஹேனாவோட அம்மா பக்கத்துல அந்த மேனேஜர் இருக்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பயந்துட்டு எங்க தலைமுறைவாயிட்டாங்களா, அது இவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அந்த போர்ஷன் நம்மளுக்கு தெரியலங்க. இங்கதான் அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்கு தெரியுது. ஹேனா வரா, நான் உன்னை அப்படியாடி கொடுமைப்படுத்தினேன் அப்படின்னு கேட்கறதுக்கு, அம்மா எனக்கு 30 வயசு ஆச்சு, இது வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் உன்னை விட்டு நான் என்னோட ஒர்க்லயாவது நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன், தவிர்த்து உன்னை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீ மீடியா பீப்புள்ஸ் முன்னாடி பேசுனதை நான் கேட்டமா, எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. நீ எப்பவுமே ஒரு அம்மாவா நீ என்ன நடத்தினதே கிடையாது. நீ ஏதோ ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, அதாவது இந்த காட்டு விலங்கு பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒருத்தங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அப்படிதான் நீ என்கிட்ட நடந்துக்கிட்டேன். அதுதான் எனக்கு கோவம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்றது, என் அம்மா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் நானும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். அது உனக்கு நல்லதுன்னு நினைச்சேன், அதுதானே நானும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேனாவோட அம்மாவே இவங்க கிட்ட அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுதான் இவங்களும் அப்படியே இருக்காங்க. இவ்வளவு வருஷத்துல பாட்டிமாவை பத்தி இப்பதான் பேசி நான் கேட்டிருக்கேன். எனக்கு வேணுங்கிறதுலாம் சுதந்திரம், அவ்வளவுதான். என் லைஃப்ல சரியோ தப்போ நான் எடுக்கிற முடிவு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் அம்மா பொண்ணு அப்படிங்கறது பாசமே இருந்திருக்காது. ஏதோ ஹேனாவோட அந்த டேட் ஷெட்யூல் இதெல்லாம் பாத்துக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி மேனேஜர் மாதிரியும் ஒரு ஸ்ட்ரிக்டான கைடு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்பதான் அம்மா பொண்ணு அப்படிங்கறது பாசமே தெரிய வருது. அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல இது அந்த கடையை வச்சிருக்கிற பாட்டிமாவும் அப்படியே பார்த்துட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறமாங்க இங்க இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து ஜேடன் மன்றாடி கேட்கறாங்க. அவங்களும் ஃபண்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி கிடையாது. இந்த மூவி பாதியில நின்னாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஹீரோயினை மாத்துங்க அப்படிங்கிறாங்க, டைரக்டரை மாத்துங்க அப்படிங்கிறாங்க. போராடி பாப்பாரு ஜேடன். கடைசியில அந்த இடத்துக்கு வந்த நம்ம சூபின் இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வேலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜேடன் வந்து நீ எதுக்கு வந்து சூபின், நீங்க நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, இல்ல இந்த முடிவை நான் எடுத்துட்டேன் சொல்றதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. நம்ம ஜியாவை பாக்குறதுக்காக இவர் வருவாரு. வெளியவே காத்துட்டு இருப்பாங்க. பிரஸ் மீட் அப்பெல்லாம் முடிஞ்சு எத்தனை நேரம் ஆச்சு, நீ ஏன் இப்ப வர்ற, எல்லாம் ஓகே தானே, நீ ஓகேவா தான் இருக்க, ஹேனாவோட அம்மா கூட வந்து ஏதோ பேசினாங்களே எல்லாத்தையும் பார்த்தேன், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இவர் அதெல்லாம் ஒன்னும் வந்து சொல்றது இல்லை. ஐ லவ் யூ ஜியா அப்படிங்கிறாங்க. நான் எதை பத்தி பேசுறேன் எதை பத்தி பேசுறேங்கிறதுக்கு எகேன் இவர் ஐ லவ் யூ சொல்றப்போ ஐ லவ் யூ டூ சோபின் அப்படிம்பாங்க. உடனே இவர் கிஸ் பண்ணுவாரு. ஜியாக்கு ஒன்றும் புரியல. சூபின் இருந்துட்டு நீ என்ன லவ் பண்றல அப்படின்னு கேட்க, ஆமா உயிருக்குயிரும் நான் காதலிக்கிறேன், ஏன் இப்ப ஏதாவது கேட்கற, ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு எகெயின் கிஸ் பண்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் 1 வீக் நம்ம பொறுத்திருந்தா போதுங்க. ஃபைனல் எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபைனல் எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். பை.